இந்த வீடியோ ஆதாரபூர்வமான ஹதீஸ் சஹீஹுல் புகாரி 3207 மற்றும் அடிப்படை இயற்பியல் விதியை அடிப்படையாக கொண்டது. ஏன் புனித கௌபாவின் மேல் விமானம் பறப்பதில்லை? பறக்க முடியுமா? இதுவரை எந்த விமானமும் புனித கௌபாவின் மேல் பறந்ததில்லை. சுபஹானல்லாஹ். புனித கௌபா வெறும் ஒரு சாதாரண கட்டிடம் அல்ல. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிற்கு இந்த பூமியில் கட்டப்பட்ட முதலாவது இறையில்லமாகும். உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத பல்வேறு நாட்டிலிருந்து லட்சக்கணக்கான அளவு மக்கள் புனித கௌபாவில் வந்து குவிகின்றார்கள். குறிப்பாக துல்ஹஜ் மாதத்தில் மட்டும் ஹஜ் கடமை நிறைவேற்றுவதற்கு 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வருகின்றனர். ஆனால் சவுதி அரசு இதுவரை மக்கா நகரில் விமான நிலையத்தை ஏற்படுத்தவில்லை. எந்த விமானமும் பறப்பதற்கு அனுமதியும் அளிக்கவில்லை. புனித கௌபாவின் மேல் விமானத்தால் பறக்க முடியாது என்று 2 காரணம் கூறுகிறார்கள். அதில் முதல் காரணம் பேராசிரியர் இப்ராஹிம் அஹ்மது மக்காரி கூறுகிறார், கௌபா, பைத்துல் மஹ்மூர் என 2 புனித இறையில்லங்கள் உள்ளன. பைத்துல் மஹ்மூர் என்பது கௌபாவுக்கு மேலே வானில் உள்ள வானவர்கள் தொழுமிடமாகும். உங்களுக்கு தெரியும், கௌபா தான் இந்த பூமியில் ஒளி நிறைந்த இல்லம். கௌபாவில் இருந்து வரும் ஒளி வானத்தில் உள்ள பைத்துல் மஹ்மூரை அடைகிறது. புனித கௌபத்துல்லா வானத்தில் உள்ள பைத்துல் மஹ்மூர் இறையில்லத்துடன் செங்குத்தாக இணைத்து காணப்படுகிறது. அல்லாஹு அக்பர். மற்றொரு அறிவியல் ரீதியில் காரணம் உள்ளது. புனித கௌபானது இந்த பூமியின் மத்தியில் அமைந்துள்ளது. வலதுபுறமோ இடதுபுறமோ விலகி இல்லை, துல்லியமாக மத்தியில் அமைந்துள்ளது. சுப்ஹானல்லாஹ். அடிப்படையான இயற்பியல் விதிப்படி நமது பூமியானது புவி ஈர்ப்பு விசையில் இயங்குகின்றது. அதனால் அதன் மையத்தில் புவி ஈர்ப்பு விசை மிக அதிகமாக இருக்கும். மேலும் அந்த இடம்தான் காந்த புலத்தின் மையமாகவும் இருக்கும். இந்த காந்த புலமானது அந்த இடத்தின் மேல் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கும். அறிவியல் ரீதியாகவே காந்த புலம் ஏற்படுத்தும் ஒரு வெற்றிடத்தின் மேல் விமானத்தால் பறக்க முடியாது. அதனாலே அறிவியல் அறிஞர்கள் கூறுகின்றார்கள், புனித கௌபா பூமியின் மையத்தில் இருப்பதனால் அதன் அதிக காந்தப்புல தன்மையினால் விமானத்தால் அதன் மேல் பறக்க முடியாது என்று. அல்லாஹு அக்பர். நிச்சயமாக அல்லாஹ் நுட்பமானவன், ஞானமுள்ளவன். எங்களது வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க வேண்டுமானால் எங்களது வேர்ல்டு பாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள். வேர்ல்டு பாக்ஸ், இது ஒரு புதுமைக்கான தேடல்.